சார் தைவான் சார் ஒரு நிமிஷம். அதுல உள் மஞ்சள் சொல்லுவாங்க சார். உள் மஞ்சள், வெளி மஞ்சள், உள்ள ரெட்டா இருக்கும், வெளியே பச்சையா இருக்கும், உள்ள மஞ்சளா இருக்கும். இது மாதிரி 6 வகையான தைவான் கம்பெனியோட நாட்டோட வெரைட்டிங்க அறிமுகப்படுத்தப்பட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமா சாகுபடி பண்ணிட்டு வரோம். இதுல அதிகப்படியான ஒரு பரப்பளவுல நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல தான் பண்றாங்க. கேரளா கிரேன் மேல பச்சையா இருக்கும், உள்ள ரெட்டா இருக்கும். இது நாமதாரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு உள் மஞ்சள், வெளியே பச்சையா இருக்கும், உள்ள மஞ்சள் இருக்கும். அதுலயே உள் மஞ்சள் இந்த சைஸ் பெருசா இருக்கும். அது மாதிரி 6 விதமான ரகம் நம்ம மாவட்டத்தில் தான் அதிகமா பண்றாங்க. அதுக்கப்புறம் மஸ்பிலான் பண்றாங்க. அந்த மஸ்பிலான ஜூஸுக்கு போடுவோம். இது எல்லாமே ஓப்பனா அப்படியே சாப்பிட்றது தான். ஜூஸ் கடையில் ஜூஸா போட்டு கொடுக்குறாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து விவசாயிகளுக்கு வியாபாரிங்க யாரும் தோட்டத்துல வாங்க வரல, தோட்டத்தோட அழிஞ்சு போச்சு. விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. இது தமிழக அரசு அவங்கள அடையாளம் கண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு பெற்று தரணும்னு இது வாயிலா கேட்டுக்கிறேன். அந்த சதீஷ்குமார் டாக்டர் அவர் நாங்க பிஞ்சு தர்பூசணி, கலர் வராத தர்பூசணி எடுத்து கொடுக்கிறோம். அவர் உங்க முன்னணியில நிரூபித்து காட்டணும். இல்லனா அவரு நான் சொன்ன தகவலை பொய் என்று வாபஸ் வாங்கணும். இல்லனா அதுவரை நாங்க விட மாட்டோம். நாங்க வழக்கு தொடர போறோம். விவசாயிகள் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு பதில் சொல்லி ஆகணும். போராட்டம் நடக்கும், விவசாயிகள் போராட்டம் நடக்கும் சார். சார் ஆமா, லீகல் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப சாகுபடி பண்ணிருக்காங்க. அந்த 14,000 ஏக்கர்ல ஒரு 6,000 ஏக்கர் சாகுபடி நல்லபடியா அறுவடை முடிஞ்சு போச்சு. இந்த 10,000 ஏக்கர் சாகுபடியில குறைஞ்ச விலையில மாட்டிக்கிச்சு. இந்த வீடியோ அந்த பிரச்சனையால தான் விலை குறைஞ்சு போச்சு. வாங்க ஆள் இல்லாம தோட்டத்துல அழிஞ்சு போச்சு. 10,000 ஏக்கர் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டது. மொத்தம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டும் ஒரு 14,000 ஏக்கர் சாகுபடி நடந்திருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்ட் நடந்திருக்கு. இதுல முழுமையா எல்லாரும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத்தை வந்தாதான் அந்த அடுத்த பயிர் சாகுபடி செய்யறதுக்கு இந்த விவசாயிகளுக்கு ஏதுவாக இருக்கும். விலை நிர்ணயம் பண்ணோம் சார். எங்களுக்கு சரி சார், ஒன்னு பண்ணிருக்காங்க சார். அரிசி நெல்லுக்கு பண்ணிருக்காங்க சார். நெல்லுக்கு நாங்க அதை பயிர் வைக்கலாம் சார். ஆனா அதை கரும்புக்கு வச்சிருக்காங்க சார். அதை தவிர வேற எதுக்கும் பண்ணல சார். எங்களுக்கு என்னன்னா இதுல பணம் அதிகமா நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் சார். இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ண பணம் எங்களுக்கு உத்தரவாதம் வேணும் சார். ஸ்டார்டிங் எங்களுக்கு என்னன்னா 7,000, அதாவது 70,000 எங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு இவ்வளவுதான். 7,000 கிலோ ஒரு டன் எடுக்கக்கூடாதுங்க அப்படின்ற ஒரு பேஸ் லைன் எங்களுக்கு வந்துடணும் சார். 7,000 × 8,000 அந்த பேஸ் லைன் வந்துடணும். ஏன்னா நாங்க போட்ட காசை எடுத்துட்டு போலாம். அந்த ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு ஒரு விவசாயிகள் சார்பா, இன்னைக்கு எங்க பிரஸ் மீட் சார்பா இதை ஒரு கவர்மெண்ட்டுக்கோ யாருக்கும் நாங்க இது ஒரு கோரிக்கையாவே நாங்க வைக்கிறோம். குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கணும். இன்னொன்னு நெல்லு கூட குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கிறாங்க. அந்த நிர்ணயிக்கிற விலையை அரசு சட்டமாக்க வேண்டும். அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவித்து விட்ட பிறகு ஏன் வெளி வியாபாரிகள் அதை குறைத்து வாங்குவது நடவடிக்கை வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்க வேண்டும். ஒரு வல்லுநர்களை வைத்து சாகுபடி செலவு எவ்வளவு ஆகிறது, எவ்வளவு வருமானம் அந்த ஈல்டு வருகிறது, இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்படி செய்யப்பட்ட விலையை சட்டமாக்கி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பெயர் வெங்கடேசன், செங்கல்பட்டு மாவட்ட விவசாய நல சங்க தலைவர்.